சட்டப்பேரவையில் வரும் 16ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் பள்ளி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, பிரதான கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2011 முதல் அதிகபட்ச நிதி பள்ளி கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சுமார் 1,10,323 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பள்ளி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு ஒரு சாதனையாக தெரிந்தாலும் இதில் பெருமளவு ஊதியத்திற்கே சென்று விடுகிறது. கடந்த ஆண்டு கல்வி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வெறும் 5,135 கோடி ரூபாய் தான் என்கிறது புள்ளி விவரம். பள்ளியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் கட்டமைப்புகளின் ஒரு பகுதியாக ஆசிரியர் நியமனத்தையும் பார்க்கணும். 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் அனைத்து வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நிதி ஒதுக்கீடு என்பது தேவை என்பதுதான் இன்றைய எதிர்பார்ப்பு. இது ஒருபுறம் இருக்க, காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்பவும், வெறும் 7,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்கும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவும், கலந்தாய்வு மூலம் அவர்களுக்கு பணியிட மாறுதல் வழங்குவது குறித்த அறிவிப்பையும் பட்ஜெட்டில் வெளியிட கோரிக்கைகள் எழுந்துள்ளன. குறிப்பாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் பொதுத் தேர்வை சந்திக்கக்கூடியவர்கள். 11, 12ஆம் வகுப்பில் அவர்கள் முழுமையாக படித்தால்தான் பொதுத் தேர்விலும் சரி, அதை தாண்டிய போட்டித் தேர்விலும் சரி அவர்களால் பங்கேற்க முடியும். அப்போ இந்த வகுப்புகளுக்கு பாட வாரியாக ஆசிரியர் பணியிடங்கள் பல பள்ளிகளில் இல்லை. இந்த பட்ஜெட்டில் நாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா, முழுமையான ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்கணும். அரசு பள்ளிகளில் மரத்தடியின் கீழ் வகுப்புகள் நடக்கும் அவலம் நீடிப்பதாகவும், கழிவறை, குடிநீர் வசதிகள் இல்லாத பள்ளிகள் ஏராளமாக உள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. தொடக்க பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், ஒட்டுமொத்தமாக பள்ளிகளினுடைய வகுப்பறை, போதுமான வகுப்பறை கிடையாது. பல்வேறு பள்ளிகளில் மாணவர்கள் மரத்தடியிலேயே கல்வி கற்கின்ற ஒரு அவலநிலை உள்ளது. கழிவறை வசதி கிடையாது. அந்த கழிவறையை சுத்தம் செய்ய போதுமான கழிவறை பணியாளர்கள் கிடையாது. அந்த பணியாளர்கள் நியமித்த இடத்துக்கு கூட மிக குறைந்த ஊதியம், சிபிஎஸ் பெறுகின்ற அளவுக்கு கூட ஊதியம் கிடையாது. வெறும் 3,000 ஊதியம். அதே போல் சுத்திகரிக்கப்பட்ட போதுமான குடிநீர் வசதி கிடையாது, சுற்றுச்சூழல் கிடையாது. இந்த வசதிகளை முறையாக அரசு செய்து கொடுக்குமானால் மெட்ரிக் பள்ளியை விட, ஆங்கில மீடியம் பள்ளியை விட மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அதிகமாக அரசு பள்ளியில் சேருவார்கள். மாணவர்களுடைய எண்ணிக்கையும் உயரும், கல்வித்தரமும் உயரும். கல்வி தரத்தை உயர்த்த விரிவான ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் சங்கரன்.